ஹாய் கைஸ், நானும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இதை டே விளாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த வீடியோ இருக்கட்டும், பேக்கப்பில் டெய்லி ஒரு ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் ரிலேட்டடாக கண்டென்ட் கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு திருக்குறள், ஓகேவா? அதில் அதிகாரத்தில் ஒரு அதிகாரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸு, குரூப் 1, அதுக்கப்புறம் குரூப் 4லேயும் நமக்கு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை, அதிகாரம் 14, குறள். ஃபஸ்ட்டு ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இதில் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓமப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். இதோட பொருள், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு எல்லா சிறப்புமே அவங்களுக்கு தர்றோம் அப்படின்னா அது அவங்க ஒழுக்கமா இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான். அதனால அந்த ஒழுக்கத்தை உயிருக்கு மேலா வச்சு கருதி காக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த திருக்குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதுல பொருள் பார்த்தோம்னா, பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலுமே ஒழுக்கம்தான் நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கஷ்டம்னா கூட எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எப்பவுமே எந்த முறையில நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே ஒழுக்கம்தான் நமக்கு நல்ல துணையா இருக்கும். அதாவது ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அப்படி கஷ்டமா இருந்தா கூட அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாவது அதை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. அதான் இந்த திருக்குறளுக்கான விளக்கம். அடுத்து மூணாவது, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள்ல, குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். அதாவது ஒழுக்கமா இருக்கிறவங்க, இப்போ உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அதெல்லாம் தாண்டி ஒழுக்கமா இருக்கவங்க தான் உயர்ந்த குடி, அவ்வொழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்த திருக்குறள், மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலுமே அதை மீண்டும், அதாவது திரும்ப கூட கத்துக்க முடியும். ஆனா ஒருவரோட ஒழுக்கம் குறைந்துச்சு அப்படின்னா அவனோட குடிப்பிறப்போட சிறப்பே அழிஞ்சு போயிடும். சொல்லுவாங்க இல்லையா, நல்லது செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், ஆனா கெட்டது ஒரு நொடியில நடந்துரும். அதுதான், தன்னோட கற்ற கல்வியை நம்ம மறந்துட்டோம்னா கூட திரும்ப திரும்ப படிச்சு அதை திரும்ப கத்துக்க முடியும். ஆனா ஒழுக்கம் போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப கொண்டது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ நம்மளோட குடிப்பிறப்பே அதோட சிறப்பு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்த திருக்குறள், அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். இதுல ஒரு அணி பயின்று வந்திருக்கு. என்ன அணி அப்படின்னா ஓமை அணி. ஓமை அணி அப்படின்னா போல, போன்று அப்படிங்கிற வேர்டு டைரக்டாவே ஒரு திருக்குறளை நம்ம பார்க்கும்போதே அது தெரியும் அப்படின்னா அதுல ஓமை அணி பயின்றிருக்கதா சொல்றாங்க. அதாவது இதுல எப்படின்னா, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது. ஒருத்தர் மேல நம்ம பொறாமைப்பட்டோம் அப்படின்னா நம்ம மேல வரணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால அவங்கள்ட்ட செல்வம் இருக்காது. அதே போல ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க? ஸோ அதனால ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட உயர்வு இருக்காது. ஸோ ஒன்றை வச்சு இன்னொன்று ஊமையா வச்சு, அதாவது பொருள் இருக்கவன்ட்ட பொறாமை இருக்கவன்ட்ட செல்வம் இருக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காதுன்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அது போல அப்படிங்கிற போலங்கிறது டைரக்டாவே இருக்கு அப்படிங்கிறதுனால ஊமை அணி. அடுத்த திருக்குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர், ஏதம் அப்படிங்கிற பொருள் குற்றம்.
ஓகேவா? ஒழுக்கம் தவறுதலால ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்தவங்க, மன வலிமையோட இருக்கவங்க அந்த ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கவங்க ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகி போய் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த குறளுக்கான பொருள். அடுத்ததா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படிங்கிறது பொருள். ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அதாவது ஒழுக்கம் இருக்கவங்க மேன்மை, மக்கள் மத்தியில நல்ல சிறப்பான பேரை எடுப்பாங்க. ஸோ ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பழி மேல பழி வரும். ஏன் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க தவறான செயல் தான் செய்வாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்கள்ட்ட மேன்மை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள், இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படிங்கிறது இந்த இடத்துல விதை. அதாவது நல்லொழுக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே நன்மை அப்படிங்கிற விளைவை பெறுவதற்கான விதை தான். ஸோ தீயொழுக்கம் அப்படிங்கிறது துன்பத்தை விளைவா தரும். ஸோ நம்மள்ட்ட நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு இருந்துச்சுன்னா அதற்கான விதை நம்மள்ட்ட நன்மையாக தான் இருக்கும். ஸோ தீய பண்பு நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு துன்பம் மேலே துன்பம் தான் தரும். ஃபஸ்ட்டு இன்பம் தர்ற மாதிரி இருந்தால் கூட அதோட முடிவு துன்பத்தில் தான் முடியும். ஸோ அதனால நல்லொழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அடுத்ததா, ஒழுக்கம் உடையவர் கொள்ளவே தீய வழுக்கியும் வாயர் சொல்லல். ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் உடையவர் கொள்ளவே தீய வழுக்கியும் வாயர் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதாவது நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு இருக்கவங்க தவறி கூட தன்னோட வாயிலிருந்து தீமை தர்ற மாதிரி ஒரு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். அடுத்து, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். அதாவது உயர்ந்தவங்க கூட பொருந்தி வாழும் கல்வியை கற்காதவங்க எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் கல்லாதவங்க, அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர். உலகத்தோடு அதாவது உயர்ந்தவங்களோட, அதைத்தான் இந்த இடத்துல உலகம் உயர்ந்தோன்னு சொல்றாங்க. அவங்களோட பொருந்தி வாழ்ற கல்வி நம்ம கத்துக்கலைன்னா நம்ம கத்துக்கிட்ட கல்வியால என்ன பயன்? ஸோ அதனால அப்படி கத்துட்டு தான் கூட அது அறிவில்லாதவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நன்றி.